எனக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து இந்த 3rd கொஸ்டின் வந்து ஒரு ஃபேவரைட் கொஸ்டின். ஏன்னா இத பார்த்த உடனே நான் இத வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆஃப் கோர்ஸ் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். பட் நம்ம நினைக்கிற மாதிரி டைரக்ட்டா சால்வ் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ f of x minus pi x ன்னு இருக்கா, இத வந்து நான் வந்து g of x அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ நான் ரெண்டு பக்கமுமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? f dash of x equal to f dash of x minus pi equal to g dash of x. இப்போ எனக்கு என்ன வரும்? f dash of x is equal to g dash of x plus pi. இப்போ கொடுத்திருக்கிறத நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதாவது f dash க்கு பதிலாவும் f க்கு பதிலாவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப எனக்கு கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா f dash of x க்கு பதிலா g dash of x plus pi which is equal to f of x minus pi x. அது என்னது? g of x. So g square of x. So g square of x அப்படின்னா g of x the whole square. என்னோட convenient notation. Plus pi. இந்த பையும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ நமக்கு புரியுற மாதிரி எழுதணும் அப்படின்னா y dash equal to y square. இது வந்து ஒரு பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? சோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா சோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கிறேன்? g of x க்கு பதிலா y அப்படின்னு எடுத்திருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன நோட்டேஷன் தான். அதுக்கு அடுத்து கடைசியா திருப்பி g of x க்கு மாத்திடுவேன். அடுத்து f of x கடைசியா மாத்திடுவேன். y dash equal to y square. இது எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. y inverse equal to v அப்படின்னு இன்னொரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே சப்ஸ்டிடியூஷன் தான் வருது. ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? -1 into y power -2 into dy dx equal to dv dx. கிரேட். சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கிறேன். y power -2 into y dash equal to 1. அப்படி ரெண்டு பக்கமும் y இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சாரி, y power -2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிரேட். சோ இப்போ எனக்கு என்ன வந்துரும்? y power -2 dy dx க்கு பதிலா நெகட்டிவ் dv dx ன்னு எழுதலாமா? சோ நெகட்டிவ் dv dx equal to 1. This implies dv dx equal to -1. This implies, so v க்கு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா v equal to -x plus c ன்னு வரும். v யோட வேல்யூ என்னது அப்படின்னா 1 by y. So 1 by y is equal to -x plus c. So this implies y யோட வேல்யூ என்ன வரும்? 1 by c minus x. Great. So y ங்கிறது என்னது? என்னோட g of x. g of x ஓட வேல்யூ என்னது? 1 by c minus x. Okay. f of x அப்படிங்கிறது என்னது? g of x plus pi x. Okay. So மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. f of x ஓட வேல்யூ என்னது? g of x plus pi x. இந்த pi x ரைட் சைடு வந்து. Okay. Okay. So இப்போ g of x ஓட வேல்யூ என்னது? 1 by c minus x. Great. இப்போ நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of 3 minus f of 2. So f of 3 minus f of 2. இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா pi into x க்கு பதிலா 3 plus 1 by c minus 3 the whole minus 2 னு போட்டீங்கன்னா 2 pi plus 1 by c minus 2. So இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா கடைசியா உங்களுக்கு என்ன வரும்னா pi plus 1 by c minus 3 into c minus 2. Okay. இது வரைக்கும் எல்லாருமே சால்வ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இதுக்கு அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தான் ஸ்டக் ஆவாங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வந்து pi ஓகே, ஆப்ஷன் ஏ இல்ல பி ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். சி டி தப்பு. ஏன்னா இங்க வந்து pi/2 இருக்கு. அதனால சியும் தப்பு, டியும் தப்பு. இப்போ pi plus 1/6 pi minus 1/6. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கொடுத்திருக்கிற இந்த டேர்மை நான் வந்து 1/6க்கு ஈக்குவேட் பண்ண போறேன். அட் த சேம் டைம் -1/6க்கும் ஈக்குவேட் பண்ண போறேன். பண்ணிட்டு c யோட வேல்யூ என்னது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ c க்கு பதிலா நீங்க 0ன்னு போட்டீங்க அப்படின்னா 1/6 கிடைச்சிரும். ஓகே. ஆனா c க்கு பதிலா நீங்க எந்த ரியல் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு -1/6 வராது. ஓகேவா? அதனால 1/6 தான் ஆன்சர். c க்கு நீங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட்டாதான் -1/6 வரும். பட் cங்கிறது ஒரு ரியல் நம்பர் தான். ஏன்னா கொஸ்டின்ல அதான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? fங்கிறது ரியல் நம்பர் தான் இன்புட் ஆயிடுக்கும். அதனால cங்கிறது ஒரு ரியல் நம்பரா தான் இருக்கணும். சோ c க்கு பதிலா நீங்க 0 தான் போடணும். ஓகே. கிரேட். அதனால ஆப்ஷன் ஏ pi plus 1/6 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் DK Math Prepக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then it's me, DK.